வெல்கம் டு எஜுகேடிஎன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்திங்கன்னா வருஷம் ஆவரேஜாக ஒரு 10,000லேருந்து 15,000 வேக்கன்சிஸ் கிட்ட ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. வருஷம் நடக்கிற ரெக்ரூட்மெண்ட் தான். இந்த மாதம் கூட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஸ்டெனோகிராஃபருக்கான அப்ளிகேஷன் முடிஞ்சது. May 15th அது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. ஸோ இதோட ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி, எந்த டிகிரி முடித்திருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 21/5/2026, அதாவது நேற்று இதோட அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதோட எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/6/2026, அடுத்த மாதம் 22ஆம் தேதி இதோட அப்ளிகேஷன் டெட்லைன் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் ஃபீ அதோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2026 இருக்குது. இதெல்லாம் முடிந்த பிறகு கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும், அல்லது ஏதாவது உங்களோட கேட்டகரியை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்றனா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் திருப்பி கரெக்ஷன் பண்ணணுன்னா கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு 29 ஓப்பன் ஆகும். அந்த கரெக்ஷன் விண்டோ டைம் அப்போ நீங்கள் உள்ளே போய் அந்த என்ன மிஸ்டேக்கோ உங்கள் அப்ளிகேஷனில் அதை நீங்கள் திருத்திக்கலாம். ஆனால் கரெக்ஷன் விண்டோவுக்கு போகிறதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஷெட்யூல் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. Tier 1, Tier 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டயர் இருக்குது, Tier 1, Tier 2ன்னு. இதோட சிலபஸ் நம்ம உள்ளே போக பார்ப்போம். ஸோ எப்பயுமே இது போன வருடம் கூட ஆகஸ்ட்டுன்னு இருந்தது. ஆனால் இது அப்படியே மாதம் தள்ளி போய் அக்டோபர் போல் தான் நடந்தது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதோட வெண்டார் சேஞ்ச், அப்புறம் பேட்டர்ன் கொஞ்சம் மாறினதுனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் போன வருடம் டிலேஸ் இருந்துச்சு. அண்டு Tier 1 ஆகஸ்ட் செப்டம்பரில் நடக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Tier 2 அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே Tier 1 முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 45 டேஸில் Tier 2 நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஷெட்யூல் படி தான் இவங்க டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12,000+ வேக்கன்சிஸ் விட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 12,000+ வேக்கன்சிஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அது ஏறலாம், கண்டிப்பாக ஏறும். எப்பயுமே ஒரு ஏறத்தாழ ஒரு 1000 கூடுதலாக தான் வரும். ஸோ 12,000+ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட எல்லா போஸ்ட்டோட பே லெவலோட பேசிக்னு பார்த்தீங்கனாலே 45,000 அல்லது 40,000+ தான் இருக்கும். ஒரு நல்ல சேலரி பேன்னு சொல்லலாம். எப்படி யூபிஎஸ்சியோ அதுக்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்சின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடி நிகரான ஒரு போஸ்ட், அந்த அத்தாரிட்டி பவராக இருக்கட்டும், ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பே லெவல் 8, பே லெவல் 7 அண்டு நிறைய பெரிய அத்தாரிட்டியான போஸ்ட்டில் தான் இதில் கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களோட ஏஜ் லிமிட்ஸ் என்ன அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குபடி பார்த்தீங்கன்னா இதில் சேலரி அதான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக மினிமம் 40,000+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு 1 lakh+ கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஏற இன்க்ரிமெண்ட்டோட சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் படியாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் 18 to 27 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் டேட்ஸோட மென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹாவ் பீன் born not earlier than 2/8/1999 and not later than 1/8/2008. அதாவது 2/8/1999க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி 1/8/2008க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது
அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் விச் ஏஜ் லிமிட் இஸ் 20 to 30 இயர்ஸ், 20லேருந்து 30 வயசு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து அதே டேட்ஸ் தான் கிட்டத்தட்ட. ஆனால் இதில் வந்து அந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 01/8/2006, இதுக்கப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 18 to 30 இயர்ஸ் மென்ஷன் பண்ண போஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் அதே தான். அண்டு எண்டிங் பார்த்தீங்கன்னா 1/8/2008க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு லீகலான ஒரு ஏஜ் லிமிட்ஸ் தான். அண்டு ரிலாக்ஸேஷன் கூட இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸ். அண்டு அதிலே பிடபிள்யூடியில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 இயர்ஸ். அண்டு பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் அதுக்குபடியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிற எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடியே சொன்னபடி எல்லா போஸ்ட்டுக்கும் பேசிக்காக ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி எனி ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் ஓகே தான். மற்றபடி இந்த ஆடிட் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த மாதிரி ஆடிட்டுக்கு மட்டும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் தான், கம்பல்சரி குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே எசென்ஷியல் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் கிரேடுன்னு இருக்குங்களா, இதுக்கு மட்டும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் டெமோகிராஃபி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு இருக்கிறதுக்கு மட்டும் தனி பேப்பர் 2 வரும் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா. அதையும் நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ இதை தான், இதுக்கு என்னென்ன போஸ்ட்டோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்பேரபிளி மற்ற ஒரு கவர்மெண்ட் செக்டார் அப்ளிகேஷன் ஃபீஸை விட கம்மி தான். ஃபீ ஜஸ்ட் 100, எல்லாத்துக்குமே 100 தான் எனி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் தி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வித் அண்ட் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஃபீ கிடையாது. அதாவது மற்றபடி இவங்களை தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் கட்டி ஆகணும். அதுவும் நீங்கள் இந்த யூபிஐ ஆர் நெட் பேங்கிங் அந்த ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபீ பே பண்ணுற கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 23/6/2026. இது ரொம்ப ஒரு க்ரூஷியல் டேட் அப்படின்னு பார்த்திக்கலாம். அந்த அப்ளிகேஷனை முடிச்சுட்டு நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ணனாலும் அந்த கடைசி டேட் முடிஞ்சு போச்சு, 23க்கு அப்புறம் முடிஞ்சு போச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ், எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு டேப்லர் காலமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்தர்ன் ரீஜியன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் சதர்ன் ரீஜன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த மாதிரி நிறைய இடத்துல எக்ஸாம் சென்டர்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்ட எந்த சென்டர்ஸ் இருக்கோ அந்த சென்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தபடியாக எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இதில் மொத்தம் Tier 1 Tier 2 முன்னாடி ஃபஸ்ட் பேஜில் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரியே Tier 1ல் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் அடுத்தபடியாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஒருத்துலேயும் 25 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கும் 0.5 நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் அது கொஞ்சம் ஒரு பார்த்து தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணணும். தெரியாமல் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தவிர்க்கவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் 2. டயர் 2லேயும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. பேப்பர் 1ல் செக்ஷன் 1 செக்ஷன் 2 2 இருக்கும். செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங். ஃபஸ்ட்டு டயரில் வந்து 25 இருக்கும். இதில் 30 30 ஈச் இருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு டயரில் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். அண்டு செகண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மட்டுமே ஒரு 180 மார்க்ஸ் ஸ்கோரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இங்கிலீஷில் 45 கொஸ்டின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸும் இருக்கும். டோட்டலாக 70 கொஸ்டின்ஸ். ஸோ 70 × 3 210 மார்க்ஸ் இந்த செக்ஷனில் மட்டும் இருக்கும். ஸோ தேர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது ஒரு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் என்னென்ன, இந்த ஷார்ட்கட் கீஸோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜோட பேசிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவும் ஈச் கேரிஸ் 3 மார்க்ஸ். ஸோ 60 மார்க்ஸ் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4ல் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். அது ஜஸ்ட்டு ஒரு டைப்பிங் டெஸ்ட் மாதிரி தான் நடக்கும். அதுக்கு வந்து மார்க் கிடையாது. அது ஜஸ்ட்டு ஒரு குவாலிஃபையிங் நேச்சராக தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குன்ட்டு தனி போஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து தனி பேப்பர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் அதை எழுத முடியும். ஸோ அந்த பேப்பர் அது. ஸோ இதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ சிலபஸ் அந்தபடி இதெல்லாம் மற்றபடி என்னென்ன அந்த இதுக்கு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் என்ன இருக்கும், கொஷின்ஸ் என்ன இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் என்ன இருக்கும், அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டு இதில் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா மெட்டீரியல்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷார்ட் ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஷார்ட்டாக என்ன ட்ரிக்ஸ் இருக்கோ அதுக்கான மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு தர்றதுக்கு பண்ணுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.